டிவி ரொம்ப சின்னதாக தெரியுது. நம்ம இன்னும் ஒரு பெரிய டிவி வாங்கினா என்ன? ஆமாம் ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. கையில் காலன்னு போட்டிருக்கேல்ல, ஒன்று கொடுங்க, புதுசாக டிவி எடுத்து தருவார். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, காலையிலே ஆரம்பிக்காதீங்க. திவ்யா உன் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குது, போய் பாரு. சரிங்க, இதை பார்க்குறேங்க. சொல்லு தம்பி, என்னடா எப்படி இருக்க? ஊருக்கு வரியா? சரி சரி, வா வா, நான் உனக்கு எல்லாம் சமைச்சு வைக்கிறேன், வா. எதில் வர? சரி சரி சரி, நான் வந்து அத்தனை வந்து பிக் பண்ணிக்க சொல்கிறேன். சரிம்மா, சரி வைக்கிட்டா? என்னங்க, என் தம்பி வரானாங்க ஊர்லேருந்து. ஏங்க போயிட்டு அவனை போய் கூப்பிட்டு வந்துருக்காங்க. வரும்போது ஆட்டுக்கறி, அப்புறம் கோழிக்கறி, அப்புறம் மீன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. வாய்க்கு ருசியாக அந்த பையனுக்கு சமைச்சு கொடுக்கலாம். ஏ திவ்யா, உனக்கு மண்டையில் அறிவு இருக்கா இல்லையா? ஏன் பிள்ளைங்க சமைச்சு ஒரு காசு எதுவும் இல்லாமல் இருக்கா? நேரத்தில் தம்பி வரா கும்பி வரான்னுக்கிட்டு எப்போடி? அதெல்லாம் யாரும் வரக்கூடாது. திவ்யா, இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். திவ்யா விடு திவ்யா. ஓ, அப்படி வரீங்களா வழிக்கு? இருங்க, நான் இதுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என் தம்பி வரலையா, அவனுக்கு ஏதோ பஸ்ஸு கிடைக்கல போல. ஆனால் அங்கேருந்து என் தங்கச்சி வராலாம், அவளை மட்டும் கூப்பிட்டு வந்துடுறீங்களா? வந்துட்டு உடனே அனுப்பிடலாம். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. தம்பி என்னது? ஒழுங்காக கேட்கல, என்னது? ஆமாங்க, என் தங்கச்சி வரா ஊர்லேருந்து. அதான் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். தங்கச்சி தங்கச்சி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அது பொம்பளை பிள்ளை, அதனால் நம்ம வீட்டில் ஒரு 2-3 நாள் தங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குழந்தைய வராளா, போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு நல்லா போய் அவளுக்கு பிடிச்ச சிக்கன் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அசத்தில் போட்டுற வேண்டியதான். திவ்யா, அம்மா வாங்கம்மா, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இங்கே என்ன எல்லாமே செஞ்சதை வாங்கிட்டு வந்துட்டீங்களே, என்னாச்சு? இல்லைம்மா, நான் அப்படியே படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நான் வாங்கிட்டு வந்தால் நீ செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும், அதனால தான் சரி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் தங்கச்சிங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு, வர சொல்லு பார்க்கலாம். ஏங்க அது வந்துட்டு என் தங்கச்சி வரலங்க, என் தம்பி தாங்க வந்திருக்காங்க. உள்ள படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏய் திவ்யா, என்னடி சொல்கிற? உன் தம்பி வந்திருக்கானா? அப்போ உன் தங்கச்சி வரலையா? அப்போ நான் இவ்வளோ இது வாங்கி வேஸ்ட்டா? அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு மோனே.